ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வேர்ல்பூல் டபுள் டோர் நான் இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷோரூமில் தான் வாங்கினோம். நீங்கள் ஷோரூமில் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷனில் அவங்களே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நாமளாக ஓப்பன் பண்ணக்கூடாது. அவங்களே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்ட வாட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏற்கனவே இருந்த ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கியிருக்கோம். அதில் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகிற பிரச்சனை நிறைய இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் டபுள் டோர் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து வாங்க மாட்டோம், ஒரு தடவை தான் வாங்குவோம். அதை வந்து சர்ச் பண்ணி எப்படி இருக்குது, என்ன மாதிரி நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் வாங்குவோம். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரிட்ஜை செட் பண்ணி ஆன் பண்ணி காமிச்சு டெமோவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம மேல் டோர் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஃப்ரீசர் தான். இது வந்து 2 in 1ஆகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த சூஸ் பண்ணி நாங்கள் வாங்கினோம். 2 in 1னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம லோவில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மல்லிகை பொருட்கள் அப்புறம் இந்த மாதிரி ஐட்டமும் நம்ம வந்து சூப்பராக வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதோட இதில் 2 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் நம்மளுக்கு வந்து செக்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. மினிமல், நார்மல், டீப் ஃப்ரெஷ், சம்மர் சில். இது வந்து 4ம் நம்ம வந்து சூப்பராக வந்து அப்பப்போ தேவை கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அங்கங்கே கேப் கொடுத்துருக்கனால ஒரே ஈக்குவலாக வந்து கூலிங் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி டோர்லேயும் 2 ரேக் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம மசாலா பொருட்கள், நட்ஸு, பொடி இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டபுள் டோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து முன்னாடி கொடுக்காம சைடில் கொடுத்துருக்காங்க. நல்ல லுக்காகவும் இருக்குது. அதே மாதிரி ஈஸியான மெயின்டெனன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழ் டோரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். கீழ் டோரில் வந்து பார்த்திங்கன்னா 4 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லா ஹெவியான கிளாஸஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம வந்து பால், தயிர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு செக்ஷனுக்குமே நல்லா கேப் இருக்குது. நம்ம மாவு டப்பா அப்புறம் நம்ம ஏதாவது லென்த்தாக நம்ம வந்து பாத்திரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே ஹெவியாகவும் நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வீடியோக்காக ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். கண்ணாடியோட சைடில் சில்வர் கோட்டிங்கில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நல்லா அகலமாக ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ளோஸ்அப்பாக கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ட்ரே, இதில் தக்காளி அப்புறம் வெஜிடபிள் இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய வெஜிடபிளும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட கூலிங் அதிகமாக கம்மியாக வேணும்னாலும் நம்ம வந்து மேலே வந்து அட்ஜஸ்டபிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம டோர் பார்த்துடலாம். டோரில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரேக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டாண்ட் ஒன்று செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 ரேக்லேயும் வந்து ஃபுல்லாக கேப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான கேப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில், கோல்ட் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி ஐட்டம் வந்து லென்த்தான இருக்கிற பாட்டில் வந்து கீழே வந்து நம்மளுக்கு லென்த் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரிட்ஜோடைய உள்பக்கம் பார்த்துட்டோம். இப்போ வெளிப்பக்க டிசைன் வந்து நம்ம பார்த்துடலாம். 2 டோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நல்லா லுக்காக ஷைனிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஃப்ரிட்ஜோட ஒன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஹார்டான பொருள் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஃப்ரிட்ஜோடைய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஸ்டீல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜோடைய ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே மாதிரியே நம்மளுக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா லுக்காக பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து டபுள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜோடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2025 மாடல் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 235 லிட்டர். அடுத்து கீழே வந்து பார் கோடு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபோனில் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஃப்ரிட்ஜ் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் கம்ப்ரஸருக்கு வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா டெப்ளேசர் ஃப்ரீன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து எச்சரிக்கையாக டெப்ளேசர் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஏற்கனவே சிங்கிள் டோருக்கு டெப்ளேசர் இருந்தது. டபுள் டோருக்கு வந்து இந்த மாதிரி டெப்ளேசர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேர்ல்பூல் கம்பெனியாக வாங்கிட்டோம். இதுக்கு வந்து 3 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரிட்ஜோடைய பேக் சைடு வந்து பார்த்துடலாம். பேக் சைடு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி இந்த எர்த்து ப்ராப்ளம் இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் ஃபினிஷிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கோட்டிங்கில் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்லா ஷைனிங்காக இருக்குது.
கீழே வந்து பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா நம்ம ஃப்ரிட்ஜை வந்து எப்பயுமே கேப் வந்து கொஞ்சம் விட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை விட நம்ம கேப் விட்டு யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே வந்து கம்ப்ரஸர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். அதோட ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கலெக்ட் ஆனாலும் அதுவே வந்து ஆவியாகி மறுபடியும் வந்து ரிட்டன் வந்து கலெக்ட் ஆகிடும். வந்து தண்ணியை வந்து நம்ம எடுத்து வந்து கீழே ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜோடைய டாப்லேயும் 2 பக்கம் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லுக்காகவும் நம்மளுக்கு வந்து ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜோடைய ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடையிலேயே வந்து வாங்கிட்டோம். இப்போ கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் லைட் க்ரே வர மாதிரியும் 2 பக்கம் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரே வர மாதிரி இருக்குது. லுக்காக நல்லா ஃபேன்சியாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த கலர் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 3 மணி நேரம் நல்லா கூலிங் ஆன வாட்டி அதுக்கப்புறம் தான் திங்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து 3 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லாவே வந்து கூலிங்காக இருக்குது. இப்போ கீழ் செக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோ, அப்புறம் மீடியம், ஹை, குயிக், ஜில் இந்த மாதிரி 4 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்பப்போ வெதருக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம எவ்வளோ திங்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றபடி நம்ம வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. எந்தளவுக்கு கூலிங் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த சென்டரில் கொடுத்துருக்கிற 2 செக்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி அட்ஜஸ்டபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரொம்பவே ஜில்லுன்னு நல்லா சூப்பராக கூலிங் ஆகிருக்கு. இந்த மேல் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீமு, சாக்லேட் இந்த மாதிரி ஐட்டம் வைக்கும்போது நல்லா மெல்ட் ஆகாமல் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கூலிங் ஆகிடும். ஐஸ் கட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஸ்டாண்ட் வந்து ஐஸ் க்யூபு கலெக்ட் பண்ணுற மாதிரியும் மேலே வந்து 2 ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ ஐஸ் க்யூப் வந்து நல்லா ஃபார்ம் ஆன வாட்டி இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணால் போதும். இதை வந்து தனியாக எடுக்க முடியாது, செட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணாவே நம்மளுக்கு கீழே இருக்கிற ட்ரேவில் ஐஸ் க்யூபெல்லாம் நம்மளுக்கு வந்து கலெக்ட் ஆகிடும். மறுபடியும் நம்ம வாட்டர் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டை நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் சம்மர் டைமில். இல்லை எங்களுக்கு தேவையில்லைனாலும் இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு பொருட்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபேஸ் சேவிங்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஃப்ரிட்ஜோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ரேட் வந்து நான் சொல்ல போகிறேன். ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷோரூமில் தான் எடுத்தோம். ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி ஆஃபர்னால நாங்கள் வந்து 20,000க்கே எடுத்துட்டோம். 26, 27 அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஃபரு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் தள்ளுபடி போக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 20,000க்கு நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெர்ட்டர் வந்து டபுள் டோரில் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்னுடைய சஜஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போதைக்கு நான் திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் டூர் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணணுன்னா RF ரியாலிட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.